ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெபுனாசி. ஃபெபுனாசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் டூல். ஓகேங்களா? இதை வச்சு மார்க்கெட்டுடைய ரிஜெக்ஷன் ஜோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளால் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பையர்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு செல்லர்ஸ் இருக்காங்கன்றதை இந்த ஃபெபுனாசி டூலை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டூல் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபெபுனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் டூல். ஓகேங்களா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் டூலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபெப்பை ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது லோவில் இருந்து தான் ஹை வைக்கணும். ஓகேங்களா? அதே போல் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ஹையிலேருந்து லோ வைக்கணும். ஓகே, ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் எனக்கு 0.5 இருக்கு இல்லையா, இந்த 0.5 லெவல்ன்றது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல்டன் ஜோன் லெவல். அதாவது 50% ஆஃப் பையர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக எனக்கு 0.5லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? அதே போல் 0.5லேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகும்போது இந்த டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு -0.27 தான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? செகண்ட் 0.618 திரும்புனா மார்க்கெட்டில் 60% ஆஃப் பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இதனுடைய என்ட்ரியை 618 எடுத்துகிட்டு டார்கெட்டை நமக்கு -0.618 வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.786 வரைக்கும் மார்க்கெட் வந்துருக்குன்னா மார்க்கெட்டில் 78% ஆஃப் பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது லாஸ்ட்டில் 1 இதுதான் 100 ரேஞ்ச் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் லெவல்லேருந்து மார்க்கெட் போதுன்னா இங்கேருந்து சாலிடாக நம்மளுக்கு மார்க்கெட் மேலே பூம் ஆகிறதுக்கு ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபெபுனாசியோட செட்டிங்ஸை நான் இப்போ காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோடய செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் 0, செகண்ட் -0.618, தேர்டு 0.618, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 1, சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து 0.5, சிக்ஸ்த்து 0.786, அடுத்து 7th பார்த்தீங்கன்னா -0.27. இவ்வளோ தான் இந்த ரேஞ்ச் லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுறங்க, ரிவர்ஸ் வாங்க, ப்ரைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. லெவல்ஸ் ஓகே இருக்கட்டும். டெக்ஸிங் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபெபுனாசியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஃபெப்பில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நான் இப்போ லோ டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஒரு 1 ஹவர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். 1 ஹவரில் இங்கே ஹையரே வச்சுருக்கு. அப்படின்னா ஃபெப்பை எங்கேருந்து வைக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவிலேருந்து வைக்கணும். இந்த லோவிலேருந்து இப்போ ஹை ஃபெப் வைக்கணும்னா மார்க்கெட்டில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பையர்ஸ் இருக்காங்க? 0.505 லெவலுக்கு பையர்ஸ் இருக்காங்க. அப்போ என்னோடய டார்கெட் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -0.27 வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத இந்த 0.5 எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இடத்துல வச்சாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் லோவுக்கு எக்ஸ்ட்ரீம், அதாவது 1 ஹவருடைய லோவுக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செக்யூர்டாக இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1 மட்டும்தான் வரும். கிட்டத்தட்ட 1:1 வரும், வேறு எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் எப்படி நம்ம ஃபெபுனாசியை வைக்கலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே கிளியராக டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபெபுனாசியை நம்ம ஹை டு லோ வைக்கணும். ஓகேங்களா? நான் ஹை டு லோ வைக்கிறேன், ஆனால் 0.5 வரல. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த லோவர் ஹைலேருந்து இந்த லோவுக்கு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வைக்கும்போது எனக்கு கிளியராக 70% வந்திருக்கு. ஆனால் அகெயின் மார்க்கெட் எனக்கு சைட்வேஸில் இருந்ததுனால இந்த இடத்துல என்னோடய ட்ரெண்டு ஒர்க் ஆகாமல் எஸ்எலிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எங்கே செல் என்ட்ரி ஃபார்மேஷன் நடந்து பார்க்கலாமா? இப்போ எனக்கு இங்கே கிளியராக நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ நான் ஹையிலேருந்து மார்க் பண்ணுறேன், இது திரும்ப லோவுக்கு மார்க் பண்ணுறேன்னா எனக்கு 620 லெவலுக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அந்த ரிஜெக்ஷன் ஆன இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரியோட டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா -0.618. 618 லெவலுக்கு கிட்ட மார்க்கெட் கிளியராக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபெப்பை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். ரிஜெக்ஷன் ஆகிற இடத்துல 60% ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு டார்கெட்டும் -0.618 வரைக்கும் போயிருக்கு. இதுவே மார்க்கெட் 0.5 திரும்ப இருந்தால் -0.27 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. இது இல்லாமல் நம்மளுக்கு டார்கெட்டை 3ஆக பிரிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை ப்ரீவியஸ் லோவுக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட்டை 0.618 வச்சுக்கோங்க.
சாரி செகண்ட் டார்கெட் வந்து -0.27 வச்சுக்கோங்க. தேர்ட் டார்கெட் வந்து -0.69 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது போல் நம்மளோட டார்கெட் லெவல்ஸை 3ஆக பிரிச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஃபெபனாசியோடைய யூசஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.